பணக்காரங்க ஏன் எந்த விஷயத்துக்காகவும் போராடுறது இல்லைன்னா, அவங்க சராசரியான மனுஷங்கள் கொண்டிருக்கிற அறிவ கொண்டிருக்கிறது கிடையாது. நெறையா விஷயங்கள்ல அவங்க நெறைய புது விஷயங்கள கத்துக்கிறாங்க. நெறைய அத அப்ளை பண்ணியும் பார்க்குறாங்க. ஒரு நடுத்தரமா இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி செலவு வருதுன்னா, வேலைக்கு போறாரு, வருமானம் வருது. அந்த வருமானத்துல செலவு செய்றாரு. அதுக்கப்புறமா கடன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் வராரு. கடன் அப்படின்றது என்னன்னா, இஎம்ஐ இப்ப எல்லாருமே கட்டிட்டு இருக்கோமே அதுதான். இஎம்ஐ, அப்புறம் கிரெடிட் கார்டு பில்லு, அப்புறம் தேவையில்லாத கடன்கள், மத்த பொருட்கள் வாங்குறது மூலமா ஏற்படுத்தக்கூடிய கடனையும் அவங்க எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிறாங்க. இது மிடில் கிளாஸ். இதுவே ஒரு பணக்காரங்களுடைய பணம் எப்படி அவங்க கிட்ட சேருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல எடுத்த உடனே அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சொத்துக்கள். சொத்துக்கள்னா என்னன்னா ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், ஷேரா இருக்கலாம், ஸ்டாக்ஸா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது